சட்டசபை தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பூதக்கண்ணாடி வைத்து ஊடுருவி பார்க்கிறது திமுக. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2021 ஆட்சியை பிடித்த திமுக அப்போது 41 தொகுதிகளில் மிகவும் அபாயகரமான நிலையில் பார்டர் லைன் பாஸ் தான் செய்திருந்தது. மீண்டும் அதே போன்ற ஒரு நிலை வரக்கூடிய 2026 தேர்தலிலும் தொடரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது திமுக தலைமை. அதனால் அறிவாலயம் போட்ட அதிரடி ஆர்டர்களும் அதனால் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கும் சீனியர்களும் தான் தற்போதைய தமிழக அரசியலின் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக். இது குறித்து திமுக உள்விவரங்களை அறிந்த அக்கட்சியின் சீனியர் ஒருவரிடம் பேசினோம். அவர் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அது என்ன அப்படின்னா, ஆளும் திமுக கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி எதிர்த்தரப்பில் இல்லை. 2016 அதிமுக ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் அந்த வெற்றி அவர்களுக்கு வெகு எளிதில் கிடைத்துவிடவில்லை. குறிப்பாக அப்போது திடீரென உருவான மக்கள் நல கூட்டணியால் தான் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி மறுபடியும் அமைந்தது. ஆனால் இப்போது வரை திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படவில்லை. திமுக இப்போது வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதால் மீண்டும் கண்டிப்பாக 7வது முறையாக ஆட்சி கட்டிலில் திமுக அமரும் என்று நம்பிக்கையாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்.